ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நற்பவி சமையல். இன்றைக்கி நவரத்னா கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் பட்டாணி, பீன்ஸ், கேரட் இது மூணுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு 3 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சீரகம், சோம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி விதை, இது வரமிளகாய், இது எல்லாமே பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தக்காளியை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தயிர் சிலுப்பி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயும் நெய்யும் விட்டுட்டு உருளைக்கிழங்கு பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்ச தக்காளி விழுது அதில் போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனைலாம் போனதுமே குடமிளகாயை போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கணும். அது கூடயே மற்ற காய்கறிகள் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டில் சிலுப்பி வச்சுருந்த தயிர் இதில் போட்டுட்டு ஒரு 2 கொதி விட்டு கொஞ்சம் திராட்சையை போட்டு இறக்கணுன்னா சூப்பர் டேஸ்ட்டான நவரத்னா கறி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்து கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட, இட்லி கூட எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.